இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி பேசுனதை பார்த்தோன்னே முதல்ல சந்தோஷப்பட்ட ஆட்களாக டிவிகேக்காரங்க தான் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கையில் லட்டை தூக்கி கொடுத்த மாதிரி இவராக ஒன்று பேசி மக்களோட கோபத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி ஒன்று பேசியிருக்காரு. நான் கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதாவது இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுகிறத பிரச்சனைகள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக கடந்த 5 வருஷத்தில் வந்து திமுக மேலே பெரிய கோபம் உருவாகிறதுக்கு ஒரு 4-5 பேர் தான் காரணம். அவங்களுடைய பேச்சு, பொதுவெளியில் அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், இதை வச்சு தான் மக்கள் வந்து ஒட்டுமொத்த திமுக மேலேயும் ஒரு வெறுப்பு உருவாகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி பேசுனதும் அதே மாதிரியான ஒரு அணுகுமுறை தான். இது வந்து ஒட்டுமொத்த திமுக மேலே அந்த வெறுப்பு போய் மாறும். இதை வந்து திமுக எந்த மாதிரி கொண்டு போகும்னு பார்க்குறீங்க? திமுக வந்து அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு வந்து அவங்க ஆட்சியில் இல்லை அப்படின்ற ரியாலிட்டிக்கு அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு வாக்களிக்கலை அப்படின்றதுக்காக மக்களை நீங்கள் வந்து சபிக்க முடியாது. இதை தொடர்ச்சியாக வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பேசிகிட்டே இருக்காங்க. தாவேக்கால மட்டும் இல்லை, தாவேக்கா மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் கூட வந்து திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனமே வந்து திமுக வந்து ஒரு எல்லை மீறி பேசுகிறாங்க, எல்லா விதத்துலையுமே வந்து அவர்களுடைய கருத்து அப்படின்றது ஒரு பன்மையாக கண்டிக்கத்தக்க தொனியில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இருந்தாலும் திமுக அதை வந்து நிறுத்தி கொள்கிற மாதிரி தெரியல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பாரதி உள்ளிட்டோர் வந்து தொடர்ச்சியாக பேசுவதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ அவர் தான் வந்து அமைப்பு செயலாளராக இருக்கிறார் திமுகவில். இப்போ அவர் வந்து நிறைய தருணங்களில், நிறைய நிகழ்வுகளில் அவர் கருத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது. ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன்றதுனால அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான உதாரணங்களை அவர் சொல்கிறாரு. அதை நம்ம மாதிரியான ஆட்கள் கேட்கும் போதே நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இது வந்து ஒரு வைரலாக மாறப்போகுது, இது நிறைய பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு ஜென்சி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து ஏன் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய அந்த கமெண்ட் அப்படின்றது போகுது. ஸோ அப்படி தான் வந்து வாயை விட்டு அவர் வந்து இப்போ சிக்கிக்கிட்டார் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக திமுக தலைமை இதை உணர்ந்ததுனால தான் இப்போ டெய்லி இந்த சட்டப்பேரவை நடக்கும் போதோ இல்லை மற்ற இஷ்யூஸ்லேயோ வந்து இமீடியட்டாக டிஎம்கேலேருந்து ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு ஒரு டீம் வச்சுருந்தாங்க. அதை வந்து ஆர்எஸ் பாரதி தான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல பரந்தாமன், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, ஹஃபீஸு, இவங்களெல்லாம் 3 பேரை வச்சு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக பரந்தாமன் தான் அட்ரஸ் பண்ணுறாரு. ஓரளவுக்கு அவர் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் எது தப்பாக போகும், இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எதை நம்ம பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பரந்தாமன் பேசுகிறாரு. இவர் அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் வந்து இல்லை, இவர் எப்பயுமே பொதுவாக ஒரு இரட்டை அர்த்தத்தோடு பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார். இவர் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகள்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கருத்துக்கள் நிறையா தருணங்கள் வந்துருக்கு. இப்போ திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுப்பாங்க மக்களை பொறுத்தவரையில் 2021 அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி வேணாண்டு தான் உங்களை வந்து வாக்களித்து தேர்வு செய்தார்கள். இப்போ உங்களுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்றதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ரீஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணோம். இப்போ திமுக வந்து தேர்தல் தோல்வியை நாங்கள் ஒத்துக்கிட்டோம், நாங்கள் அதற்காக வந்து ஏற்றுக்கிறோம், குழுக்கள் அமைச்சிருக்கோம், நாங்கள் வந்து மக்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கேட்க போகிறோம், குறிப்பாக நிர்வாகிகளுடைய ஃபீட்பேக்கை கேட்க போகிறோம் அப்படின்னு குழு அமைத்தா அந்த நிர்வாகிகள்கிட்ட போயெல்லாம் அவங்க வந்து கருத்தெல்லாம் கேட்டு ஒரு சில லட்சம் கணக்கான ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஃபீட்பேக்கெலாம் அவங்க உள்வாங்கினதா தெரியவே இல்லை. ஸோ அதனுடைய நீட்சியாக தான் இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சுகள் அப்படின்றது பார்க்க முடியுது. அதே மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு அவங்க எல்லாமே போய் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் திருப்பி மக்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரியும் மக்களை நீங்கள் குறை சொல்கிற மாதிரியும் பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி மக்கள் உங்களை ரசிப்பாங்க? அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. தாவேக ஆட்சியில் குறை சொல்வதற்கு அல்லது அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க அன்வான்டான விஷயங்களில் தலையிட்டு அது ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் எடுத்து பொதுத்தலங்களில் அதுதான் விவாதிக்கப்படுதே தவிர உங்களுக்கு ரியல் இஷ்யூஸ் வந்து அட்ரஸ் பண்ணப்படலை. ஒரு புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு, அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அந்த கால அவகாசத்துக்குள்ளே அவங்களே வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா மக்கள் மத்தியில் அம்பலப்பட போகிறாங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஏதோ ஒரு வகையில் அவர்களை கிரிட்டிசிசம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து சரியான விஷயங்களுக்காக இல்லாமல் பொலிட்டிக்கலாக வந்து அடிச்சிருவோம், உடச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் அதே மாதிரி பேசுகிறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா கைது நடவடிக்கையில் போய் முடியுது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே வந்து தேவையற்ற பேச்சு. அதுவும் குறிப்பாக வந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுனது அப்படின்றது
மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பாருங்களேன், இன்றைக்கி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி குறித்து பல விஷயங்களை எழுதிட்டுருக்காங்க. அது அந்த கட்சிக்கு தானே ஒரு கெட்ட பேர். அதாவது இப்போ போன ஆட்சி அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய நலத்திட்டங்கள், திமுக தலைவர் வந்து பல நேரங்களில் மாண்போடு நடந்துக்கிட்டது, ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டது, இதெல்லாம் பாராட்டப்பட்டது. அதை வச்சு அவரே நினச்சிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். இந்த 5 வருஷம் நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம் மக்களுக்கு, கண்டிப்பாக நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கனவுல மண்ணள்ளி போட்டதே வந்து இந்த மாதிரியான பேச்சு தான். இதை வந்து அவங்க கண்டிக்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு தருணத்தில் பொதுக்குழுலேயே அவர் சொன்னார்ல, நம்மவர்கள் என்ன செய்ய போகிறாங்களோன்ற பயத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் நான் எழுந்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அப்படி அவர் சொன்னாலும் கூட அது முழுமையாக கட்டுப்படுத்தப்படலையோன்றது தான். ஏதோ ஒரு வகையில் இப்படியெல்லாம் பேசினா திமுக தலைமை வந்து நம்மளை கொண்டாடுவோம், இல்லை நமக்கான மரியாதை கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிறத ஒரு அணுகுமுறையாக வச்சுருந்தாங்க. அதுவும் தாவேக்கான்ற கட்சி தொடங்கின பிறகே விஜயை தாக்கி பேசினாலோ இல்லை தாவேக்காவை தாக்கி பேசினாலோ நமக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்குது, அட்டென்ஷன் கிடைக்குதுன்னு நிறைய பேர் திடீர்னு அப்படி கிளம்புனாங்க. அது கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அந்த கட்சிக்கு ஆதரவாகவும் சரி. அதை வந்து இவங்க முறையாக கட்டுப்படுத்தாமல் விட்டதனுடைய விளைவு தான் மக்களுக்கு வந்து பெரிய கோபமே ஏற்பட்டுருச்சு. மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அந்த சுய விளம்பரம், இல்லை வந்து ஒரு கெத்தாக சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் மக்கள் ரசிக்கிறது இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த தேர்தலுடைய முடிவுகளே அதுதான் காமிச்சது அப்படின்றது நான் நினைக்கிறேன். இப்போ மா சுப்பிரமணியம் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ கட்டினார், எல்லாமே ஓகே. அது யார் கட்டினாங்க? அரசினுடைய செலவுகளில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அப்படிதான் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர இவங்க நினச்ச மாதிரி இது வந்து திமுக அரசால் கட்டப்பட்டது, திமுக அரசால் தான் கட்டப்பட்டது, ஆனால் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம் அப்படின்றது தான் மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்டெல்லாம் அவங்க புரிஞ்சுட்டு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயல்பாக வந்து அரசியல் மேடைகளில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம இல்லை. இப்போ இன்றைக்கி ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா அது ரியாலிட்டி, அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அது ஒத்து போதா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கேடர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ திமுக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் வந்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஜான் விஜய் வந்து விஜய் வராரு, அவர் போய் நின்றுட்டு ஒய்ஃபோட கை காமிச்சிட்ருக்காரு. ஜான் விஜயோடைய ஒய்ஃப் யார்? டிகேஎஸ் இளங்கோவனுடைய பொண்ணு தான் அவங்க. ஸோ இப்போ அவங்க குடும்பத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக குடும்பம், பாரம்பரியமான திமுக குடும்பம், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த புரட்சி அவரவர் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணுமே தவிர மற்றவர்களுக்கு வந்து சாபம் விடுவது, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்கிறது, ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் வந்து போதை பழக்கத்துக்கு உள்ளாகி அவங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு போய் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு கொச்சைப்படுத்துறது அப்படின்றது உண்மையாகவே வருந்தக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. உண்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அந்த பேச்சினுடைய தன்மை அப்படின்றது மாறிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி மேடைகள்லாம் எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இன்றைக்கி அதோடைய தன்மை முற்றிலும் மாறிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மேடையில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த பேச்சு போய் சேர போகிறது இல்லை. யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துருவோம், அங்கே மீடியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் ஃபோனில் எடுத்து எங்கேயோ போட்டால் கூட அது எவ்வளோ தூரம் வைரல் ஆகுன்றது தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டும் இப்படி பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் உணராமல் இன்னும் நம்ம வந்து அப்போது ஆரம்ப காலங்களில் பேசின மாதிரி பேசலாம் அப்படின்னு பேசுகிறாங்களா அப்படின்றது தெரியல. இதை அடுத்த கட்டமாக வந்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதை கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இது ஒவ்வொரு நாளும் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்போ இவருடைய பேச்சுன்றது ஒரு 2 நாளைக்கு பேசுவாங்க, சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படும், அதோட முடிஞ்சிடும். ஏன்னா அவருக்கு ஸ்டேச்சர் அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் கிடையாது. இப்போ இதுவே ஒரு பெரிய தலைவராக இருந்தால் அவங்க பேசக்கூடிய பேச்சு வந்து சமூகத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனால் ஒரு பிரச்சனை வரலாம். அப்படின்னும் போது அந்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்போடு இருக்கணும். இல்லை, தொடர்ச்சியாக வந்து திமுகவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் தான். இப்போ தாவேக்கால நடக்கக்கூடிய கூட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் மக்களுக்காக மட்டுமே அவங்க பேசுகிறதே கிடையாது. அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு வைடர் ஆடியன்ஸை நோக்கி தான் வந்து விஜய் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. கரூரில் போய் பேசினாலும் அது வந்து என்டையர் தமிழ்நாடுக்கான ஒரு மெசேஜாக தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து இப்போ திமுகவில் அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்கவுங்க அந்த லோக்கலில் அங்கே கலந்து கொள்ளக்கூடியவர்களுடைய தன்மையை பொறுத்து அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அதை வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா காலகட்டம், அது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. மீடியாக்களுக்கு வந்து மொபைல் ஃபோன்லேயே வந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டிங்கர்ஸு. அதில் பிழை இருக்குது அப்படின்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் வந்து உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் வந்து தஞ்சாவூரில் பேசின ஒரு விஷயம், மேபி அந்த கான்டெக்ஸ்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கேடர்ஸு இல்லை அந்த விவசாயிகள் மத்தியில் அவர் பேசின பேச்சு அப்படின்றது
தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழல், அவருடைய கைது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதனால் எந்த பொலிட்டீஷியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்து பழைய காலகட்டத்தில் நம்ம பேசணும், என்ன வேணாலும் பேசணும், யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பேசினாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சமூகத்தை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் ஒரு பண்பட்ட சமூகமாக மாறிட்டு இருக்கு. அதை உணர்ந்து தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ நீங்களும் முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.